وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த உலகில் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஒரு முஸ்லிம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருளை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய நினைவு அவருக்கு வர வேண்டும். அந்த பொருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அனுமதித்தானோ அந்த வழியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்த பொருள் இது, இதை அவன் தடை செய்த வழியில் நாம் பயன்படுத்தக்கூடாது என்ற சிந்தனை ஒரு மூமினுக்கு அவன் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு படைப்புகளையும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை கொடுத்து சிறப்பித்திருக்கின்றான். உயிரில்லாத பொருட்களை விட உயிருள்ள பொருட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சற்று மேம்படுத்தி இருக்கின்றான். அந்த உயிரினங்களில் மனிதர்களை மற்ற உயிரினங்களை காட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்திருக்கின்றான். அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பை எண்ணி நாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் கையாள வேண்டும். அல்லாஹ் தடை செய்த வகையில் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் ஒருபோதும் கையாண்டு விடக்கூடாது. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன் என்ற பொருளும் இருக்கின்றது. அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் பிற மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். பிற மக்களுக்கு அவன் சலாமத்தை அவன் கொடுக்கக்கூடியவன் தான் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் கட்டுப்படக்கூடியவன் என்ற பொருளும் இருக்கின்றது. இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். பிறருக்கு சலாமத்தை, நிம்மதியை தரக்கூடியவன், தன்னுடைய நாவாலும் யாரையும் துன்புறுத்தாதவன், தன்னுடைய கரத்தாலும் யாரையும் துன்புறுத்தாதவன், அவனே முஸ்லிம் என்று சொன்னார்கள். அதே போன்று முஃமின், இந்த இரண்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெயர்கள். ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் மூமின். ஈமானும் இஸ்லாமும் இருந்தால் தானே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். மூமின் என்றால் யார்? மூமின் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர் என்ற பொருளும் இருக்கின்றது. இன்னொரு பொருளும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயர்களில் ஒன்று முஃமின். என்ன பொருளில்? பிறருக்கு அபயம் அளிக்கக்கூடியவன், பாதுகாப்பை வழங்கக்கூடியவன். அதே மூமின் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் சூட்டுகின்றான். இப்போ மூமின் என்றால் பிறருக்கு பாதுகாப்பை தரக்கூடியவன்,
என்ற பொருளும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் அதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் ஈமான் கொள்ளவில்லை. 3 முறை கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவன் யார்? யாருடைய தீங்கிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ, அண்டை வீட்டுக்காரனுக்கு இவன் பாதுகாப்பை கொடுக்கவில்லையோ, அவன்தான் ஈமான் கொள்ளாதவன். இங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூமின் என்பவனுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்கிறார்கள். அது என்ன அர்த்தம்? பிறருக்கு அவன் அச்சுறுத்தலை தரமாட்டான், பிறருக்கு அவருடைய நிம்மதியை அவன் கெடுக்க மாட்டான், பிறருக்கு பாதுகாப்பை அவன் வழங்கக்கூடியவனாக இருப்பான், அவனுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவன் நிம்மதியை கொடுக்கக்கூடியவன் தான் ஒரு மூமின் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றை எடுத்து பார்த்தாலும் எல்லா சட்டங்களும் சொல்லக்கூடிய உண்மை, உனக்கும் கெடுதல் செய்யாதே, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் கெடுதல் செய்யாதே. இந்த உண்மையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்து கொடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சட்டங்களும் சொல்கின்றது. இந்த மார்க்கத்திலே சாராயம் கூடாது, குடிக்கக்கூடாது. ஒரு மனிதன் மதுவை பருகக்கூடாது. ஆனால் மதுவை பருகாத ஒரு மனிதன் பிறருக்கு விற்பனை செய்யலாமா? சாராயத்தை பிறருக்கு விற்பனை செய்ய மார்க்கத்தில் அனுமதி உண்டா? நான் குடிக்கவில்லை, எனக்கு போதை ஏறவில்லை, நான் இதை விற்பனை தான் செய்கின்றேன், யாரோ எவரோ குடிக்கின்றார்கள், அவர்கள் முஸ்லிம்கள் கூட கிடையாது என்றால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்றால் இந்த மார்க்கம் சொல்கிறது ஹராம். நீ விற்பனையும் செய்யக்கூடாது, அதை யாருக்கும் நீ விற்பனை செய்யக்கூடாது. ஏன்? இது கெடுதி. நீ சாப்பிட்டால் உனக்கு கெடுதி. எது உனக்கு கெடுதியோ அந்த பொருளை பிறருக்கு நீ விற்பதும் கூடாது. மார்க்கம் என்ன பார்க்கிறது? இந்த சட்டத்தின் பின்னணியில் மார்க்கத்துடைய நோக்கம் என்ன? மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? யாருக்கும் கெடுதல் செய்யாதீர்கள். உங்களுடைய லாபத்துக்காக, உங்களுடைய உலக ஆதாயத்துக்காக, உங்களுடைய பலனுக்காக, நலனுக்காக யாருக்கும் எந்த நோவினையும் செய்து விடாதீர்கள். வட்டி என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஒரு மனிதன் வட்டி வாங்குவதை, வட்டி கொடுப்பதை, வட்டி தொடர்பான அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்கிறது. ஏன்? ஒரு மனிதன் வட்டிக்கு விட்டு சம்பாதித்தால் அவனுக்கு லாபம், அவனுக்கு செல்வம் பெருகும். ஆனால் மார்க்கம் அதை ஹராம் என்று சொல்கிறது. ஏன்? பிறர் பாதிக்கப்படுவார்கள். உனக்கு அதிலே பாதிப்பு வெளிப்படையாக இல்லை, ஆனால் மறைமுகமாக உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன காரியங்களை எல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அந்த காரியங்களில் வெளிப்படையாக நமக்கு நன்மை வருவது போல் தெரியும், ஆனால் உண்மையில் அது கெடுதிதான். மறைமுகமாக நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் அது கெடுதியாகத்தான் இருக்கும். இப்போ ஏன் மார்க்கத்தில் இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கலாம் தடை செய்யப்படுகிறது? அது அப்பாவி மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கக்கூடிய ஈவு இரக்கமற்ற ஒரு செயல். சிரமப்படக்கூடியவர்களுக்கு கடன் கொடுங்கள், வட்டிக்கு விட்டு சம்பாதிக்காதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கின்றார். இப்போ இந்த மார்க்கத்துடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது, உனக்கும் கெடுதல் செய்யாதே, பிறருக்கும் கெடுதல் செய்யாதே என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய சட்டங்களை வகுத்திருக்கின்றார். இப்போ உயிர்கள் என்றால் உயிரற்ற பொருள்களை விட அல்லாஹ்விடத்தில் அவைகள் புனிதமானவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய நபிமொழிகளை நாம் பார்க்கின்றோம். இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கப்படுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கப்படுவான். நீங்கள் பிற பூமியில் உள்ளவர்கள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, பூமியில் உள்ளவர்கள் என்றால் அனைத்து ஜீவராசிகள் இரக்கப்படுங்கள். மனிதர்களை தாண்டி அனைத்து உயிரினங்களிடத்திலையும் கருணை காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு குழந்தை முடியாமல் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். கூடியிருந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அழுகிறீர்களே? ஆம், இன்னமா இரஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, தன் அடியார்களில் கருணை உள்ளவர்களுக்குத்தான் அல்லாஹ் கருணை காட்டுவான். பிறர் படக்கூடிய துன்பத்தை பார்த்து அழுவது, கண்ணீர் வடிவது, மனம் இலகுவது, இது அனைத்தும் ரஹ்மா, கருணை.
இந்த கருணை இருந்தால் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்தனையோ செய்திகள். ஒரு பெண்மணி ஒரு ஊரை நோக்கி போய் கொண்டிருந்தார். போகக்கூடிய பாதையில் ஒரு நாயை பார்க்கிறாள். அந்த நாய் தாகம் தாங்க முடியாமல் வறண்ட அந்த நிலத்தில் கோடை காலத்திலே கிணற்றை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த காட்சியை பார்த்த அந்த பெண் தன்னுடைய ஆடையை கிணற்றுக்குள் விட்டு அதை நனைத்து நாயின் தாகத்தை தணிக்கிறாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்மணி செய்யக்கூடிய காரியம் பெரிய பாவம், விபச்சாரம் என்ற ஒரு காரியத்தை செய்தவள். ஆனால் இந்த காரியத்தை செய்ததற்காக இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு நாய் சிரமப்படுவதை பார்த்து ஒரு மனிதன் இரக்கப்பட்டால் அதில் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு பெண்மணி தொழுதால், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால், ஆனால் ஒரு பூனையை, அவள் வளர்த்தெடுத்த பூனையை அவள் வீட்டை விட்டு செல்லும் போது அந்த பூனையை கட்டி போட்டு விட்டு சென்று விட்டாள். ஒன்று இவள் அந்த பூனையை அவிழ்த்து விட்டு இருக்க வேண்டும். அப்படி விட்டிருந்தால் அந்த பூனைக்கு ஏன் உணவு கொடுக்கவில்லை என்ற கேள்வி இவளிடத்திலே எழுப்பப்படாது. அல்லாஹ் கேட்க மாட்டான். அந்த உணவை அதுவே தேடிக்கொள்ளும், அதற்குரிய உணவை அதுவே தேடிக்கொள்ளும். ஆனால் இவள் உணவு கொடுக்கவில்லை, அந்த பூனையை அவிழ்த்து விடவும் இல்லை, அந்த பூனையை அடைத்து விட்டு சென்று விட்டாள். அந்த பூனை பசியால் துடிதுடித்து இறந்தது. இவள் தொழக்கூடியவளாக இருந்தாலும் பூனைதானே என்ற ஒரு அசட்டுத்தனம், அலட்சியம் அந்த பூனையுடைய உயிரை பறித்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்காத காரியத்தை இவள் செய்துவிட்டால் இவளை அல்லாஹ் நரகத்திலே தண்டித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு உயிர்கள், நாய் பூனை என்று ஒவ்வொரு உயிர்கள் என்றாலே அங்கே கருணை வந்தால் ரஹ்மான், அளவற்ற அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி வாழ்வான், என்ன மாதிரியான காரியங்களை செய்வான்? பிறருக்கு கருணை காட்டக்கூடியவனாகத்தான் இருப்பான். அவன்தான் முஸ்லிம், அவன்தான் மூமின். அவனுடைய வாழ்வில் எந்த ஒரு சூழலிலும் அப்பாவி மக்களை கொல்வதோ, அநியாயமாக பிற உயிர்களை கொல்வதோ அவனுடைய செயலில் ஒரு காலம் நடக்கவே நடக்காது. அந்த காரியத்தை செய்யக்கூடியவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான், ஒரு மூமினாக இருக்க மாட்டான். இந்த மார்க்கத்தை புரிந்தவனாக அறிந்தவனாக இருக்கவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர்களை புனிதப்படுத்தி இருக்கின்றான். குர்ஆனிலே பிற உயிர்களை பாதுகாப்பது குறித்து, அந்த உயிர்களில் நாம் எல்லை மீறிவிடக் கூடாது என்பது குறித்து எத்தனை வசனங்கள் அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது தெரியுமா? இதையெல்லாம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு உயிர்கள் என்றால் சாதாரண ஒரு விஷயமாக இன்றைய உலகில் ஆகிவிட்டது. பாருங்கள், எங்கு பார்த்தாலும் போர். போர் என்று யாரை கொலை செய்கிறார்கள்? அப்பாவி மக்களை கொலை செய்கிறார்கள். இதுவரைக்கும் பலஸ்தீனில், காசாவில் 50,000க்கும் அதிகமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர் என்று இவர்கள் யாரை கொண்டிருக்கிறார்கள்? இவர்களை எதிர்க்க வந்தவர்களையா அல்லது இவர்களை தாக்க வந்தவர்களையா? குழந்தைகளை, பெண்களை, இப்பொழுது வரை உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநியாயமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம்! அல்லாஹ் இது அனைத்தையும் தடை செய்திருக்கின்றார். இதை வன்மையாக தடை செய்யக்கூடிய, கண்டிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், மின் அஜலி தாலிக், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள், அதில் ஒருவன் இன்னொருவரை கொலை செய்கின்றான். இந்த பூமியில் நடக்கக்கூடிய முதல் கொலை. இந்த சம்பவத்தை ஒட்டி அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்றான். வமின் அஜலி தாலிக், இதனால் கதபுனா அலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுக்கு நாம் கடமையாக்கினோம், அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், ஒரு ஆன்மாவை, ஒரு உயிரை ஒருவன் அநியாயமாக கொலை செய்தால் ஃபகன்னமா கதல நாஸ ஜமீஆ, அவன் உலக மக்கள் அனைவரையும் கொன்றவனை போல். உலக மக்கள் அனைவரையும் கொன்றதற்கு சமம். ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் உலக மக்கள் அனைவரையும் கொன்றதற்கு சமம். ஒமன் அஹ்யாஹா,
ஒரு உயிரை ஒருவர் வாழ வைத்தால் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போல். உயிர்களுடைய புனிதத்தை இதைவிட அழகாக அற்புதமாக விவரிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளையிடுகின்றான். வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தடை செய்த எந்த உயிரையும் கொல்லாதீர்கள், இல்லா பில் ஹக், அதற்குரிய உரிமை இருந்தாலே தவிர. அதற்குரிய உரிமை என்ன? அதை வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஒமன் குத்தில மதுலூமன் ஃபகது ஜஅல்னா லி வலியிஹி சுல்தானா, ஒருவரை அநியாயமாக கொலை செய்துவிட்டால் அநியாயமாக கொல்லப்பட்டவனுடைய உறவினருக்கு நாம் அதிகாரத்தை வழங்கி இருக்கிறோம். ஃபலா யுஸ்ரிஃபில் கத்ல், எனவே வரம்பு மீறி கொலையில் ஈடுபடாதீர்கள், வரம்பு மீறி கொலையை செய்யாதீர்கள். அல்லாஹ் தடை செய்கின்றான். யாராவது அநியாயமாக ஒருவரை கொலை செய்துவிட்டால் கொல்லப்பட்டவனுடைய உறவினருக்கு நாம் சுல்தானன், அதிகாரத்தை வழங்கி இருக்கிறோம். என்ன அதிகாரம்? அவன் நினைத்தால் ஆட்சியாளரிடத்திலே முறையிட்டு பழிக்கு பழி வாங்கலாம். அந்நஃப்ஸு பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர், வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண். குர்ஆனுடைய சட்டம். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், ஒரு உண்மையான முஸ்லிமான ஆட்சியாளராக இருந்தால் இந்த சட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும், அமல்படுத்த வேண்டும். என்ன சட்டம்? இதுவும் அல்லாஹ் இயற்றிய சட்டம். வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களே, பழிக்கு பழி வாங்கக்கூடிய இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒருவன் அநியாயமாக பிறருடைய கண்ணை உடைத்து விட்டால் அவனுடைய கண் எடுக்கப்படும். பிறருடைய பல்லை உடைத்து விட்டால் அவனுடைய பல் பிடுங்கப்படும். பிறருடைய கையை வெட்டிவிட்டால் இவனுடைய கை வெட்டப்பட வேண்டும். வல் ஜுரூஹ கிஸாஸ், காயங்கள் உட்பட. என்ன மாதிரியான காயத்தை பிறருக்கு அவன் ஏற்படுத்துகின்றானோ அதே போன்ற காயத்தை இவனுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு சட்டத்தை, தண்டனையை வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான்? இதுவும் உயிர்களை பாதுகாப்பதற்காகத்தான். அப்பொழுதுதான் பிற உயிர்களிடத்தில் மனிதன் எல்லை மீற மாட்டான். நாம் எல்லை மீறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சட்டம் நமக்கு தண்டனை வந்துவிடும் என்று பயந்து அவர்கள் முறையாக வாழ்வார்கள், கட்டுப்பாடுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கின்றான். போரில் தான் அதிகமாக உயிர்கள் கொல்லப்படுகிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய போர்கள் எல்லாமே இஸ்லாமிய பார்வையில் வரம்பு மீறிய போர்கள். காரணம், அதில் கொல்லப்படுவது யார்? அப்பாவி மக்கள், சம்பந்தம் இல்லாதவர்கள். குர்ஆனும் போரை பற்றி பேசுகிறது. ஆனால் குர்ஆன் பேசக்கூடிய ஆயத்துக்களை எடுத்து சொல்லித்தான் குர்ஆனின் மீது விமர்சனம் வைப்பார்கள். குர்ஆன் தீவிரவாதத்தை சொல்கிறது, குர்ஆன் அநியாயமாக மக்களை கொல்ல சொல்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் கடும்போக்குடைய மார்க்கம் என்றெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். ஆனால் குர்ஆன் போருடைய ஆயத்துக்களை எப்படி சொல்கிறது? இந்த உலகத்தில் யாருமே குர்ஆன் சொல்லக்கூடிய போருடைய நியதிகளை கடைபிடிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும் அவ்வளவு அழகான சட்டங்களை சொல்கிறது. போருடைய ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஏன் இந்த போருடைய நோக்கம் என்ன? உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் ஸுலிமு, முதலில் இறங்கிய ஆயத் இதுதான். போர் சம்பந்தமாக அநியாயம் இழைக்கப்பட்ட காரணத்தினால் மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு அவர்கள் சொந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டு அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். விரட்டப்பட்ட பிறகும் அவர்களிடத்திலே சென்று சண்டைக்கு இவர்கள் வருகின்றார்கள். இந்த அநியாயம் இவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போருடைய நோக்கத்தை இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், வேறு ஊருக்கு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் இங்கு வந்து இவர்களை கொலை செய்கிறார்கள், இவர்களிடத்தில் சண்டையிடுகின்றார்கள். எனவே இவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்கின்றான். தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொல்கின்றான், வைன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா, இறை தூதர் அவர்களே, உங்களுடன் சண்டைக்கு வரக்கூடிய இந்த எதிரிகள் உங்களுடன் இணக்கத்துக்கு வந்தால், சமாதானத்துக்கு வந்தால்,
சமரசத்துக்கு இணங்கி வந்தால் ஃபஜ்னஹலஹா, நீங்களும் இணங்கி போருங்கள், நீங்களும் பணிந்து போங்கள், அவர்களுடன் சமரசமாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இது என்ன சொல்கிறது? அல்லாஹ் இந்த போரை விரும்பவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததமன்னௌ லிகாஅல் அதுவி, போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்க ஆசைப்படாதீர்கள். போர்க்களத்திலே எதிரிகளை சந்திக்க வேண்டும், போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள், நிம்மதியை, ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். எதிரிகளை சந்திக்க வேண்டிய நிலை வந்தால் ஃபஸ்புது, உறுதியாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஃபைனின் தஹவ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைனின் தஹவ், உங்களுடன் சண்டைக்கு வந்தவர்கள் விலகி கொண்டால், ஃபலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை தவிர வேறு யார்களிடத்திலையும் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, அல்லாஹ் தடை செய்கின்றான். இப்போ விலகி கொண்டால் சண்டை கிடையாது. அல்லாஹ் என்ன விரும்புகின்றான்? இந்த உலகத்திலே சண்டை நடக்க வேண்டும் என்றோ, போர்கள் நடக்க வேண்டும் என்றோ, உயிர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றோ அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. இஸ்லாம் இதை வெறுக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாம் அனைவரும் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. காரணம், இந்த மார்க்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இவை அனைத்தும் இந்த மார்க்கத்துக்கு விரோதமான செயல்பாடுகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், காத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள், உங்களுடன் யார் சண்டைக்கு வருகின்றார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் சண்டையிடுங்கள். இந்த ஆயத் எப்பொழுது இறங்குகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு போர்க்களத்திலே ஒரு சில பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிடுகிறது. நபி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காட்சி அவர்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் போர்க்களத்திலே பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஷேகன் ஃபானியன், சக்தியே இல்லாமல் சண்டையிட சக்தி இல்லாத வயோதிகரை, முதியவரை கொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஊருக்குள் நீங்கள் வெற்றி கொண்டு செல்கிறீர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய துறவிகளை நீங்கள் கொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்கிறார்கள். இந்த ஆயத் அந்த சூழலில் தான் இறங்குகிறது. இப்போ போர்க்களத்தில் பெண்கள் ஏன் வருகிறார்கள், குழந்தைகள் ஏன் வருகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும். அன்றைக்கு குஃபார்களிடம் ஒரு நடைமுறை இருந்தது. போருக்கு முஸ்லிம்களை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த போரிலே நம்முடைய மனைவியை, குழந்தையை குடும்பத்துடன் அழைத்து வரக்கூடிய வழக்கம் இருந்தது. எதற்காக என்றால், அப்பொழுதுதான் அவர்கள் போர்க்களத்திலே ரோஷத்துடன் பின்வாங்காமல் போரிடுவார்கள். என்னுடைய மனைவி வந்திருக்கிறார், என்னுடைய பிள்ளை வந்திருக்கிறது, என்னுடைய குடும்பம் இருக்கிறது, அவர்களை விட்டு விட்டு நான் எங்கு ஓடுவது? எனக்காக இல்லாவிட்டாலும் என்னுடைய குடும்பத்திற்காவது நான் போரிட வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் அவர்கள் போரிடுவார்கள் என்பதற்காக பெண்களையும் குழந்தைகளையும் அன்றைய காலத்தில் போருக்கு அழைத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படி அவர்கள் அழைத்து வந்தாலும் சொன்னார்கள், அந்த பெண்களை கொல்லாதீர்கள். காரணம், அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை தாக்கக்கூடியவர்கள் அல்ல, நம்முடைய எதிரி வேற என்று சொன்னார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த போர் தொடர்பான அவர்கள் சொன்ன இந்த நியதிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் இன்றைக்கு பலர் அதை மீறி கொண்டு அநியாயமாக கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை எல்லாம் போட்டு இருப்பது எதற்காக என்று சொன்னால், யாரும் அநியாயமாக பிற உயிர்களை கொன்றுவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஒரு சில செய்திகளை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் கத்தல முஆஹிதன், ஒரு ஒப்பந்த பிரஜையை ஒருவன் கொலை செய்து விட்டால், லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாடை என்பது 40 வருடங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு பயணம் செய்வோம், 40 வருடங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு பயணம் செய்வோம்,
அவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூட, நமக்கு சொர்க்கத்துக்கு மத்தியில் இவ்வளவு நீண்ட நெடிய தொலைவு இருந்தாலும் கூட அதனுடைய வாடை வரும். ஆனால் ஒப்பந்த பிரஜையை கொலை செய்தவனுக்கு இந்த வாடை கூட கிடைக்காது. யார் அந்த ஒப்பந்த பிரஜை? ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கே நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் இருக்கிறார். இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் முஸ்லிம்கள். அவர்கள் எல்லாம் அந்த நாட்டு குடி உரிமை பெற்றவர்கள். இந்த நேரத்தில் அங்கு முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழுகின்றார்கள். இப்போ இவர்கள் யார்? வெளிநாட்டவர்களாக இருக்கலாம் அல்லது உள்நாட்டவர்களாக இருக்கலாம். அந்த அரசாங்கத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு எதிராக நடக்க மாட்டோம், உங்கள் நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். இப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு இஸ்லாமிய நாட்டுடன் செய்து ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கு வாழ்ந்தால் அவர்கள் தான் முஆஹித், ஒப்பந்த பிரஜை என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஒரு ஒப்பந்த பிரஜையை இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்ற ஒரு முஸ்லிம் கொலை செய்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ சொர்க்கம் போக முடியாது, நீ செய்தது ஹராம், நீ பெரும்பாவத்தை செய்திருக்கிறாய், சொர்க்கத்தின் வாடை கூட உனக்கு கிடைக்காது என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதே மாதிரி இந்த போர்க்களம் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். மன்னம்மன ரஜுலன், இதெல்லாம் புகாரி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். மன்னம்மன ரஜுலன் சும்ம கத்தலஹு, போர்க்களத்திலே ஒரு முஸ்லிம் ஒரு எதிரிக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றான். பிறகு வாக்குறுதி கொடுத்து விட்டு அவன் சரணடைந்த பிறகு அவனை கொலை செய்து விட்டால், அன பரி மினல் காத்தில், கொன்றவனை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். ஒயின் கானல் மக்தூலு காஃபிரன், கொல்லப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் கொன்றவன் முஸ்லிமாக இருந்தாலும் கொன்றவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். போர்க்களத்திலே 2 பேருக்கு சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் எதிரி சரணடைகிறான். நான் உங்களிடத்தில் சரணடைகிறேன், என்னை கொல்லக்கூடாது என்று அவன் வாக்குறுதி கேட்கின்றான். போது ஒரு முஸ்லிம் வாக்குறுதி கொடுத்து நான் உன்னை கொல்ல மாட்டேன், சரணடை என்று சொல்கின்றான். அவனும் இவனுடைய வார்த்தையை நம்பி சரணடைகின்றான். இதற்கு பிறகு வாக்குறுதி மீறி அவனை கொலை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, கொல்லப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், இவன் மோசடியாக ஏமாற்றி பிறரை கொன்றிருக்கின்றான். அல்லாஹ் இதை குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய ஆயத்தாக இந்த சட்டம் நமக்கு சொல்லப்படுகிறது. சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇன் அஹது மினல் முஷ்ரிகீன், நபியே, இணை வைப்பாளர்களில் யாராவது ஒருவர் இஸ்தஜாரக், உங்களிடத்திலே அடைக்கலம் தேடினால். இது போர்க்களத்திலே நடக்கிறது. நீங்கள் இணை வைப்பாளருடன் சண்டையிடுகிறீர்கள். உங்களிடத்தில் சண்டையிடக்கூடிய அந்த இணை வைப்பாளர்களில் யாராவது ஒருவர் உங்களிடத்தில் அடைக்கலம் தேடினால், ஃபஅஜிருஹு, நபியே அவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள். ஹத்தா யஸ்மா கலாமல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவர் செவியுறட்டும். அடைக்கலம் கொடுங்கள், அவனுக்கு பாதுகாப்பை கொடுங்கள், அவனுக்கு குர்ஆனையும் ஓதி காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை, இந்த மார்க்கத்தை அவன் கேட்கட்டும். சும்மா அபலிகுஹு மஅமனா, பிறகு நபியே அவனை பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் விடுங்கள். அல்லாஹ் இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَفْقَهُونَ, அவர்கள் விளங்காத கூட்டமாக இருக்கிறாங்க. அவன் உங்களை எதிர்த்து சண்டையிடும் வரைதான் நீங்கள் அவனை எதிர்த்து சண்டையிட முடியும். அவன் உங்களிடத்தில் பாதுகாப்பை கேட்டுவிட்டால், அவன் சரணடைந்து விட்டால், அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவனுக்கு ஓதி காட்டி அவனை பாதுகாப்பான இடத்திலே விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். இது போன்ற வசனங்கள் குர்ஆனிலே நிறைய இருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன போதனைகளும் நிறைய இருக்கிறது. இவை அனைத்தும் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த உயிர்கள் எவ்வளவு புனிதமானவை. அப்பாவி மக்களை கொல்வது இந்த மார்க்கத்திலே எவ்வளவு உண்மையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய பாவம். இதை இந்த மார்க்க அறிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இந்த வரம்புகளை மீறி செயல்படுவானா? நிச்சயமாக செயல்பட மாட்டான். இதையெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அதிகமான துன்பங்களை கொடுத்தவர்கள் என்றால் அவர்கள் மக்காவாசிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் தன்னுடைய தோழர்களுடன் படைசூழ அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்துடன் மக்காவை கைப்பற்றினார்கள். அப்போது மக்காவில் இருந்த மக்கள் எல்லாம் பயந்து நடுநடுங்கி தங்களுடைய வீடுகளுக்குள் கதவை தாளிட்டு மூடிக்கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள், ஒதுங்கி கொண்டார்கள். இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தோம், அவர்களுடைய தோழர்களை கொன்றோம், அவர்களுடைய செல்வங்களை பறித்தோம், அவர்களுடைய சொந்த மண்ணை விட்டு அவர்களை விரட்டி அடித்தோம். ஆனாலும் விடாமல் அவர்கள் தப்பிச் சென்ற இடத்துக்கும் தேடி சென்று அவர்களை கொன்றோம், அவர்களிடத்திலே போரிட்டோம். இப்படி எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தோம். இன்றைக்கு அவர் வெற்றி கொண்டு விட்டார். இந்த மக்கா அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. நம்முடைய நிலைமை என்ன? பழிக்கு பழி வாங்கப்படுவோமா? அப்படி பழிக்கு பழி வாங்கப்பட்டால் அதற்கு தகுதியானவர்கள் நாம். இதை உணர்ந்து குற்றவாளிகளாக, குற்ற உணர்ச்சி உள்ளவர்களாக மக்காவாசிகள் பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் அக்லக பாபஹு ஃபஹுவ ஆமின். தன்னுடைய வீட்டு கதவை மூடிக்கொண்டவர் பாதுகாப்பு பெற்றவர். ஒருவர் இந்த சூழலில் நம்மை எதிர்க்காமல் பயந்து அவருடைய வீட்டுக்குள் ஒளிந்து கதவை தாளிட்டுக் கொள்கிறார், கதவை மூடிக்கொள்கிறார். இப்படிப்பட்டவர் அவர் ஆமின், அவர் பாதுகாப்பு பெற்றவர், அவரை யாரும் நீங்கள் கொல்லக்கூடாது என்று தன்னை சார்ந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். மன் அல்கா சிலாஹு, தன் கையில் வைத்திருந்த ஆயுதங்களை கீழே போட்டு சண்டையிடாமல் ஒதுங்கிக் கொண்டவர் ஃபஹுவ ஆமின், அவரும் பாதுகாப்பு பெற்றவர், அவரையும் யாரும் கொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். அபூ சுஃபியான், அவர் நபி அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்தும் கலிமா சொல்லவில்லை. அந்த அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வருகை தருகின்றார். இன்னும் அவர் கலிமா சொல்லவில்லை. இவர் கொல்லப்படுவதற்கு மிக மிக தகுதி வாய்ந்தவர். ஏன்? இவர்தான் பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளுக்கு தலைமை தாங்கி முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட்டவர். உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக தலைமை தாங்கியவர். அதற்கு பிறகு நடந்த போர்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர். இவரால் முஸ்லிம்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் அபூ சுஃபியான். அந்த அபூ சுஃபியான் இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே வருகின்றார். நபி அவர்கள் அந்த அபூ சுஃபியான் இடத்திலே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவரை பார்த்தவுடன் முதல்ல என்ன சிந்தனை வரும்? இவரை போட்டு தள்ள வேண்டும், இவரை கொல்ல வேண்டும் என்ற சிந்தனை தானே வர வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ சுஃபியானை பார்த்து கேட்டார்கள், அலம் யனீலக அபா சுஃபியான், அபூ சுஃபியானே, இன்னும் உனக்கு கலிமா சொல்வதற்கு நேரம் வரவில்லையா? நீ எப்பொழுதுதான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாய், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்வாய் என்று இந்த கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள். அபூ சுஃபியான் இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களை பார்த்து சொன்னார், மா அஹலமக மா அக்ரமக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, உங்களுடைய சகிப்புத்தன்மை, உங்களுடைய தாராள குணம் எவ்வளவு மகத்தானது. இவ்வளவு பெரிய அந்த சகிப்புத்தன்மையை, தாராள குணத்தை நான் யாரிடத்திலும் நான் கண்டதில்லையே என்று வியந்து அந்த சூழலில் அவர் கலிமா சொல்லி முஸ்லீமாக மாறினார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இதுதான் உயிர்களை மதிக்கக்கூடிய மார்க்கம், உயிர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை தரக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஏற்ற யாரும், இந்த மார்க்கத்தை புரிந்திருக்கக்கூடிய யாரும் அநியாயமாக உயிர்களிடத்திலே எல்லை மீற மாட்டார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் பிற உயிர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள்.
என்பதை உணர்ந்து இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.